ஓ சப்பா சன்ன ஸ்பீடு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்கம் ஃப்ராக் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்ரு 10 கிராம் வெயிட்டு. இந்த ஃப்ராக்கை பாருங்கள், பக்கத்தில் ரெடி ஃப்ராக்கை காட்டு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊருக்குலாம் படுசாப்பாக இருக்குது. முன்னாடி டெய்லியில் பார்த்தீங்களா, அந்த நார்மல் ஃப்ராக் இல்லாமல் இது புதுசாக இருக்குது பாருங்கள். டெய்லாம் ஃப்ராக்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. லப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பலூன் லப்பர் குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஏதாச்சும் முள்ளில் கிள்ள மாட்டுச்சுன்னா லேசாக இறங்கி எடுத்துருங்க, அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் முள்ளை மாட்டிக்கிட்டிங்கன்னா ஃப்ராக்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகிரும். 10 கிராம் இருக்கும் வெயிட்டு. ஃப்ராக் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஃப்ராக்கை பாருங்கள், ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா படு சார்பாக இருக்குது. அவுரி மீனை பேஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவுரி மீனா மயில் விரால் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் எந்த சைஸ் மீன் அடிக்குதுன்னு தெரில. இது வந்து நம்ம நாட்டு ஒரு ஆளுக்கு செட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஃப்ராக் ரொம்ப பெருசாக இருக்குது, என்ன சைஸ் மீன் அடிக்குதுன்னு தெரில. சரி பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்கம் ஃப்ராக்கில் தான் மாட்டியிருக்கு. ஸ்கம் ஃப்ராக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மீனை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம மீன். நல்லா வால்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்கு மீன். ஃப்ராக் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்கம் ஃப்ராக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதோட குஞ்சோடு இருந்துச்சு. இந்த மாதிரி குஞ்சோடு இருக்கிற மீனை பிடிக்கிறது எனக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாம். பேபி ஸ்னேக்கோட இருக்குது, இதை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓ சப்பா சன்ன ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கம் ஃப்ராக்கில் ஒரு சரியான சைஸு. இதில் நான் என்ன நினச்சேன்னா, மேக்ஸிமம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கனால
மீன் அடிக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா ஒத்தாக தான் இருக்குது ஃப்ராக்கு. ஃப்ராக்கு பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிருந்துச்சு ஃப்ராக் ரொம்ப நல்லாயிருக்கு. மீனை பாருங்கள், சூப்பர் மீன். 800 கிராம் அந்த மாதிரி இருக்கும் மீன். ஃப்ராக் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. தனியாக வந்திருக்கோம், அதனால் அந்த மீனை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஸ்கம் ஃப்ராக்கில் தான் மாட்டிருக்கு. ஃப்ராக் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் மீன் மாட்டாதுன்னு நினச்சேன். ஆனால் நல்லா ரிசல்ட் இருக்குது. இதில் சைஸ் தான் வரும். இது கூட ஸ்கம் ஃப்ராக்கில் மாட்டுது. இது எடுக்கிறதா ரொம்பவும் பிரச்சனை, எடுத்துருச்சாதான். ஓகே, சூப்பர். இதுதான் ஸ்கம் ஃப்ராக்கு. 10 கிராம் வெயிட்டுக்கு நல்லாவே டிஸ்டன்ஸ் கிடைக்கிது. நாங்கள் வந்து 0.20 mm யூஸ் பண்ணுறோம், இருந்தாலுமே இது நல்லா இருக்குது. சிட். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஸ்கம் ஃப்ராக்கில் தான் மாடி இருக்குது. பாருங்கள், ஸ்கம் ஃப்ராக்கே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, ஸ்கம் ஃப்ராக்கில் மேக்ஸிமம் நம்ம நாட்டு ராளுக்கு செட் ஆகாதுன்னு நினச்சேன். 450 ருபீஸுக்கு செம்ம ஒத்து ஃப்ராக்கு, செம்ம சைஸு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கம் ஃப்ராக்கில் ஒரு 4 மீன் பிடிச்சிருப்போம். 4 மீன் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது நாங்கள் வந்து ஃபிஷ் வித் கணேஷ் டேக்கில் வாங்கினோம். அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 6 சென்டிமீட்டரு, 10 கிராம் வெயிட்டு. 10 கிராம் வெயிட்டுக்கு நான் வந்து 0.20 mm யூஸ் பண்ணுறேன். அப்போ 20 mm யூஸ் பண்ணியுமே அந்த எதிர்காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மித்தபடிக்கு ஃப்ராக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊக்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், படுசாப்பாக இருக்குது ஊக்கெலாம். ஃப்ராக்கை பாருங்கள், பின்னாடி இந்த டெய்லாம் நம்ம நார்மல் ஃப்ராக்குகள் எல்லாம் மாதிரி இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கனால ஆக்சிஜன்லாம் நான் சூப்பராக வருது. தண்ணிக்கெலாம் முழிஞ்சு வரல, ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ராக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ராளுக்கு நல்லாவே இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.